ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்லா க்ரீமியான, சீஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல தண்ணி சூடானதுடனே உப்பு, பாஸ்தாவையும் போட்டு நான் வேக வைக்க போறேன். பாஸ்தாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவரா குக் ஆக வேணாம், அது குழஞ்சிரும். 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் அதை ஸ்டெயின் பண்ணிவிட்டு பாஸ்தாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்க நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் சேராமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அது 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி நல்லா க்ரீமாக வர வரைக்கும் சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. நான் இன்னைக்கு இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறேன். 3 சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது இன்னும் நல்லா க்ரீமியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுடனே நம்ம இதில் வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஆனியன், கேப்சிகம், கார்ன் இந்த 3 தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஓவராக குக் ஆகக்கூடாது. நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ண போகிறேன். பெப்பர் பொடி சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஒயிட் சாஸை இப்போ கலந்துக்கலாம். ஒயிட் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா எவ்வளோ க்ரீமியாக சீஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.